tamilcinemanew.in. கேரளாவில் சண்டையை விலகிவிட சென்ற இளைஞர் ஒருவரை 3 மணி நேரம் சித்திரவதை பின்னர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆனந்த் கரீஷ் என்கிற 21 வயது இளைஞர் மார்ச் 12ஆம் தேதி கடையில் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மர்ம கும்பல் ஆனந்தை அவர்களது பைக்கில் வைத்து கடத்தி சென்றனர். இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த நண்பர்கள் வேகமாக ஆனந்தின் குடும்பத்துக்கு தகவல் கொடுத்தனர். இதை கேட்டு பதறிப்போன ஆனந்தின் பெற்றோர்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆனந்தை தேடும் வேலையில் ஈடுபட ஆரம்பித்தனர். மார்ச் 13ஆம் தேதி கர்ணாமா என்றும் இடம் அருகே ஆனந்த் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த சம்பவமானது கேரளா முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் கஞ்சிராவில் பகுதியை சேர்ந்த வினிஷ் ராஜ் மற்றும் விஜய் ராஜ் ஆகிய 3 சகோதரர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் சகோதரர்கள் 3 பேரும் 16 பேர் கொண்ட ஒரு கும்பலில் இருந்துள்ளனர். இந்த குழு அப்பகுதியில் மிகவும் பிரபலமாக இருந்துள்ளது. 25 வயதான ஆட்கள் மட்டுமே கொண்ட இந்த குழு மது, கஞ்சா, எப்போதும் போதை என மயக்கத்திலேயே இருந்ததோடு அந்த பகுதியில் உள்ள போதைப் பொருட்கள் கடத்தும் கும்பலிடமும் தொடர்பில் இருந்துள்ளனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற கோயில் திருவிழாவின் போது விஜய் ராஜுக்கும் ஆனந்தின் நண்பர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. இதனை தடுக்க சென்ற ஆனந்தை விஜயராஜ் தாக்க முயன்றுள்ளார். பதிலுக்கு ஆனந்தும் விஜயை தாக்கியுள்ளார். அன்றிலிருந்து பழிவாங்கும் சந்தர்ப்பத்துக்காக விஜயராஜ் காத்திருந்துள்ளான். இந்த நிலையில்தான் நண்பனின் பிறந்தநாள் பார்ட்டிக்காக அந்த ஏரியாவுக்கு விஜயராஜ் சென்றுள்ளான். அங்கு போதையில் ஆட்டம் பாட்டம் என இருந்த நண்பர்கள் நடந்தவை குறித்து விஜயராஜ் கூறியுள்ளான். உடனே போதையில் கொலை செய்வதற்காக அனைவரும் கிளம்பியுள்ளனர். அப்போது கடையில் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்த ஆனந்தை ஆள் நடமாடம் இல்லாத காட்டுப்பகுதிக்கு தூக்கி சென்றனர். கத்தும் சத்தம் வெளியே கேட்கக்கூடாது என்பதற்காக வாயை கட்டிவிட்டு 3 மணி நேரம் கொடுமைப்படுத்தியுள்ளனர். முதலில் ஒரு தேங்காயை கொண்டு தலையில் அழுத்து காயப்படுத்தியுள்ளனர். உயிருடன் இருந்த போதே சதை மற்றும் நரம்புகளை வெட்டி எடுத்துள்ளனர். இதில் அதிக ரத்தம் வெளியேறுவதை படம் பிடித்து ரசித்துள்ளனர். அந்த தாக்குதலின் போது KGF படத்தின் வரும் வசனத்தையும் கூறிக்கொண்டே தாக்குதல் நடத்தியுள்ளனர். இறுதியில் அதிக ரத்தம் வெளியேறி துடிதுடித்து ஆனந்த் இறந்ததாக வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். 16 பேர் ஈடுபட்ட இந்த சம்பவத்தில் தற்போது 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமறைவாக இருக்கும் மற்றவர்களை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.